நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சியான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு ஆரவ் அப்படின்றது. ரொம்ப சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆரவை பொறுத்த வரைக்கும் ராகவன்னு ஒரு அண்ணன் இருக்காரு, நந்தினின்ற அண்ணி இருக்காங்க, அதே மாதிரி அப்பா அம்மா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விபத்துல ஹஸ்பண்ட் ஆரவ் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சியாவோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையெல்லாம் சியா எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அதுல இருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதைக்குள்ள நம்ம ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சஜஷன்ல காட்டும். நான் அதுக்காக தான் சொல்றேன். சரி, இப்ப மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம இந்த கதைக்குள்ள வந்துடலாம். சியாவை பொறுத்த வரைக்கும் 25 வயசு வரும்போது வீட்டுல மாப்பிள்ள எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மாப்பிள்ளைய பாக்குறாங்கல்ல, அதுல இந்த ஆரவை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆரவுக்குமே இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரவ் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, ராகவ். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த அண்ணியோட பேரு நந்தினி அப்படின்றது. அதே மாதிரி அப்பா அம்மா இருக்காங்க. எல்லாருமே தான் பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே சியாவை ரொம்பவே பிடிச்சிருது. சோ சியாவை மருமகளா மாத்திக்கலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்படிதான் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அன்பான ஒரு லைஃப் தான் வாழ்றாங்க. அதாவது எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனை வருது. அதாவது நந்தினி எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ராகவ் எல்லா இடத்துலயும் தம்பியை காட்டிலும் அவருக்கு முன்னுரிமை கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனை வருது. அதெல்லாம் குடும்பத்துக்குள்ள நடக்கிறது தானே, சாதாரணமா அதெல்லாம் கடந்து போயிருது. அதே மாதிரி சியாவோட ஹஸ்பண்டான இந்த ஆரவ் இருக்காரு பாத்தீங்களா, எப்ப பாரு வேலை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனில முக்கியமான பொறுப்புல இருக்காரு. மீட்டிங்க்கு அங்க போனோம் இங்க போனோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் அதுக்கெல்லாம் சலிக்கிறவரே கிடையாது. அங்க போவாரு இங்க போவாரு, இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு இவங்க ஒரு மாசம் வேணா சில இடங்களை சுத்தி பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. ஆனா ஒரு வருஷமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயுமே வெளியே போல. ஹஸ்பண்ட் எப்ப பாரு வேலை 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 பிஸி பிஸின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் சியாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹஸ்பண்ட் கிட்டே சொல்றாங்க, எங்க வேலை வேலை நீங்க சுத்திக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் ஒரு 5 நாளுக்குள்ள நீங்க மேக்சிமம் வேலையை முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் லீவ் வாங்கிக்கோங்க, நம்ம வெளியே போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவருமே என்ன சொல்றாருன்னா, 5 நாள் என்ன, நானுமே அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள் தான், 2 மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்கை முடிச்சிட்டேன்னா நம்ம ஜாலியா வெளியே போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பேரண்ட்ஸ் கிட்டயும் இதை பத்தி சொல்றாரு. பேரண்ட்ஸ்மே நல்ல விஷயம், கூட்டு போயிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே மீட்டிங்காக கிளம்புறாரு. மீட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. ஒய்ஃப் கிட்ட போன் மூலியமா பேசுறாரு. அதுக்கப்புறம் நான் இன்னும் காலையில சமயத்துல வந்துருவேன், இப்ப கிளம்புனா காலையில சமயத்துல வந்துருவேன்ற மாதிரி சொல்றாரு. கார்ல டிராவல் பண்றாரு. அப்படி டிராவல் பண்ணிட்டு வரும்போது அவருக்கு ரொம்ப மோசமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. இவங்களுக்கு காலையில் தான் தகவல் கிடைக்குது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்ததுல அவர் தவறிட்டாருன்ற மாதிரி இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. வீட்டை சேர்ந்த எல்லாருமே உடஞ்சு போயிடுறாங்க. சியாவால இதை தாங்கிக்கவே முடியல. ஐயோ, ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. பல வாட்டி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்க நைட்ல கார் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமா ஓட்டுங்க, ஏன்னா நீங்க ரொம்ப டயர்ட்ல தூங்கிக்கிட்டே வரதுனால ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, நீங்க நைட்டு நேரம் எங்கேயாவது படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு கூட வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி தான் இப்ப ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவர் நைட்டு கொஞ்சம் தூக்க கலக்கத்துல வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. பயங்கரமா உடஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்டை உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சது, ஹஸ்பண்ட் நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் தவறி போயிட்டாரு, அதாவது இறந்து போயிட்டாருன்றதை இவங்களால ஏத்துக்கவே முடியல. ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க. அதே மாதிரி குடும்பமே ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் உடஞ்சு போறாங்க. ரொம்ப கவலையா செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையுமே இந்த இடத்துல செஞ்சு முடிச்சுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இறந்து போய் 2-3 நாள் ஓடிடுது. சியாவால இன்னும் அந்த துக்கத்துல இருந்து வெளியவே வர முடியல. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குடும்பத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வராங்க. ஏன்னா 2 நாள் ராகவ் வேலைக்கு எல்லாம் போயிருக்க மாட்டாரு. இப்ப வேலைக்கு கிளம்பி போறாரு. ஆனா சியா சோகமா ஒரே இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிளேமிங் கேம் ஆரம்பிக்குது. மாமியார் பிளேம் பண்றாங்க, அண்ணி கொஞ்சம் பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா நீ இன்னும் கவனமா இருந்திருக்கலாம், அந்த நேரத்துல நீ வெளியே அனுப்பியிருக்க கூடாது, அவன் எப்ப பாரு வேலை வேலைன்னு சுத்திட்டு இருந்தால, நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், இந்த மாதிரி நீங்க நைட்டு நேரம்லாம் தனியா போகாதீங்கன்ற மாதிரிலாம் நீ சொல்லியிருக்கணும், ஒரு ஒய்ஃபா நம்ம தானே அதெல்லாம் சொல்லணும்ன்ற மாதிரி அண்ணி பிளேம் பண்றாங்க. அதே மாதிரி மாமியாரும் கொஞ்சம் பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சாதாரணமா சொல்றவங்க போக போக நீ இன்னும் கவனமா இருந்திருக்கணும், வான் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி இந்த அண்ணி இருக்காங்கல்ல, வேற சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. அதாவது நீ இந்த வீட்டுக்கு வரும்போதுல இருந்து சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது, என் ஹஸ்பண்டுக்கு அப்பதான் ஒரு வேலை போச்சு, நல்ல வேலையா இப்ப திரும்பி வேற ஒரு வேலை கிடைச்சிருக்குன்ற மாதிரி அதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது நான் வரும்போதெல்லாம் இந்த குடும்பம் நல்லபடியா தான் இருந்தது, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்தது, மாமனாருக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் அண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப மாமனாரே தடுக்கிறாரு, நீ என்னமா பேசிட்டு இருக்க, எனக்கு வயசாயிருச்சு, அந்த உடம்பு முடியாம போனதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சியா நல்ல மருமகளா தான் இருந்தான்ற மாதிரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இல்ல மாமா, நான் சொன்ன நடந்த விஷயத்த சொன்னன்ற மாதிரி நந்தினியும் மழுப்பிட்டு போயிடுறாங்க.
ஆக்சுவலா நந்தினி அதே மாதிரி வந்து மாமியார் இவங்க 2 பேருக்குமே வந்து இவங்க மேல கொஞ்சம் கோவம் இருக்கு. பையன் இறந்து போனதுக்கு இவதான் காரணம்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி வந்து இவ சுமையாதான் நமக்கு இருக்கா, இவளை இந்த வீட்லயே வச்சுக்க கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நல்லதானே நம்ம கிட்ட நடந்துப்பாங்க, இப்ப என்ன இப்படி நடந்துக்கிறாங்க. ஏற்கனவே நந்தினிக்கு இவங்க மேல ஒரு கோபம் இருந்திருக்கும். என்னடா இவ வந்துட்டா, இவகிட்ட சில கண்ட்ரோல்லாம் போகுதுன்னு நந்தினிக்கு கோபம் இருக்கும். ஆனா மாமியார் விமலா தேவி நம்ம கிட்ட நல்லதானே நடந்துக்கிட்டாங்க, அவங்களும் இப்ப நம்மள பிளேம் பண்றாங்களே, நம்ம இதுல எப்படி காரணமா இருப்போம். எத்தனையோ வாட்டி நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோம், ஹஸ்பண்ட் தான் அதை கேட்கவே இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இறந்ததுல இவங்களுக்கும் கவலை இருக்கு. ஆனா இவங்க வந்து அதுல இருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகலாம், அதாவது லைஃப்ல கொஞ்சம் மூவ் ஆன் ஆகலான்ற மாதிரி கொஞ்சம் சாதாரணமா எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சா அதுக்கும் மாமியார் பிளேம் பண்றாங்க. என்ன இப்ப அவன் இறந்து போய் 5-6 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நீ இப்படி நடமாட ஆரம்பிச்சிட்ட அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதெல்லாம் சியாக்கு இன்னும் கஷ்டத்தை தருது. அதாவது மாமியாரை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இவளை வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது, நம்ம பையனே போயிட்டான், இதுக்கப்புறம் இவ எதுக்கு, இவளை எப்படியாவது துரத்தி விடணும்ன்ற ஐடியால சும்மா சும்மா பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாமனார் தான் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்றாரு. நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க, அவளுக்குமே கஷ்டமா தானே இருக்கும், நீ இப்பெல்லாம் பேசாதன்னு எவ்வளவோ சொல்றாரு. ஆனா மாமியார் கேட்கிற மாதிரியே இல்ல. மாமியார் இப்பெல்லாம் தேவையே இல்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, காரணமே இல்லாம கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து சியாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல மாமியார் பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ணிடுறாங்க. எந்த லெவலுக்கு பிரச்சனை பண்ணிடுறாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது, நீ வந்ததுனால தான் வந்து எதுவுமே உறுப்பு இல்ல, எல்லாம் பிரச்சனையாவே இருக்கு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாதுன்னு இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போடுற லெவலுக்கு வந்துடுறாங்க. மாமனார் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க, அவ எப்படி இதுக்கு காரணமா இருப்பா, இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட எவ்வளவோ சொல்றாரு. ஒய்ஃப் கேட்கிற மாதிரியே இல்ல. அதே மாதிரி நந்தினி பிளேம் பண்ணி பேசுறாங்க. அதே மாதிரி வந்து நந்தினியோட ஹஸ்பண்டான ராகவும் பிளேம் பண்ணி பேசுறாரு. என் தம்பி இறந்து போனதுக்கு நீ தான் காரணம்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இவங்க போடுற சண்டையை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்களே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன இவங்க வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுன்னும் போது அக்கம் பக்கத்துல இருக்க சிலரே வந்து இந்த நந்தினிக்கு சப்போர்ட்டிவாவும் அந்த மாமியாருக்கு சப்போர்ட்டிவாவும் சில விஷயங்களை பேசுறாங்க. மத்தவங்க வந்து அமைதியா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா யார் ஒருத்தரும் முன் வர மாட்டாங்க. என்ன மருமகளை இப்படி நடத்துறீங்களே, இப்படிலாம் பண்ணாதீங்க, தப்புன்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பெட்டி படுத்த எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்தி விடுறாங்க. மாமனார் அவர் சைட்ல இருந்து மருமகளை திரும்பி வீட்டுக்கு கூப்பிட்டுக்க ட்ரைலாம் பண்றாரு. ஆனா இந்த 2 லேடிஸை மீறி எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி வந்து மூத்த பையனான ராகவும் அதுக்குதான் சப்போர்ட்டிவா இருக்காரு. இந்த மாமனாரால எதுவுமே பண்ண முடியல. ஆனா மருமக அங்க கஷ்டப்படுறத பாக்குறவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்ப மருமக கூட வெளியே வந்துடுறாரு. வாமா நீ உன்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடு, அதுதான் கரெக்டா இருக்கும், நான் வேணா பஸ் ஸ்டாப்ல உன்னை கொண்டு வந்து விடுறேன்ற மாதிரி பஸ் ஸ்டாப் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. இவங்களுமே கவலைப்பட்டு பேசுறாங்க. என்னமாமா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, அவர் இறந்து போனதை நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்படுறேன், நான் காரணம்னு சொல்றாங்களே, நான் எப்படி காரணமா இருப்பேன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. எனக்கு புரியுதுமா, நீ கவலைப்படாத, நீ கொஞ்ச நாள் உன் பேரண்ட்ஸ் வீட்டுல போய் இரு, அதுக்குள்ள நான் வந்து இதெல்லாம் வந்து சமாதான பத்தி உன்னை திரும்பி வீட்டுக்கு வர வச்சிடறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும்னு தெரியல, ஏன் வந்த, எப்படி வந்த, எதனால வந்தன்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. நான் என்னன்னு மாமா சொல்றது, என்னை துரத்தி விட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் சேர்த்துக்கவே மாட்டாங்கன்னு நான் சொன்னேன்னா என் பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா சுஜாதான்ற ஒரு லேடி அந்த இடத்துக்கு வராங்க. இந்த சுஜாதா யாருன்றதை சொல்லிடுறேன். ஹஸ்பண்ட் ஆரவன் ஒருத்தர் இருக்காருல, அவருக்கு சொல்லி கொடுத்த டீச்சரா தான் இந்த சுஜாதா இருப்பாங்க. இந்த சுஜாதாவும் இவங்க உட்காந்துட்டு இருக்கிறது, அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிச்சிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது மாமனார் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. ஏன்னா வந்து பையன் விஷயமா வந்து சுஜாதா வந்து பழகினவங்களா தான் இருப்பாங்க. அதாவது பையனுக்கு நல்லா சொல்லித்தாங்கன்னு அந்த வயசுல சொல்லியிருப்பார்ல. சோ வந்து சுஜாதா கிட்டே இவர் சகஜமா பேசுறாரு, எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சுஜாதாவை பொறுத்த வரைக்கும், நீ எதுக்குமா அவன் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போற, பேரண்ட்ஸை சமாளிக்கிறது கஷ்டம்னு சொல்றல, நான் தனியா தான் இருக்கேன், நீ வேணா என் கூட கொஞ்ச நாள் சேர்ந்து இரு, உன் மாமனார் அதுக்குள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டா ஓகே ஆயிடும், நீ வந்து பழையபடி அந்த வீட்டுக்கு போயிடலான்னும் போது இவங்களுமே வேற வழி இல்லாம சரி வந்து இப்ப பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனா நிறைய சிக்கல், இவங்க வீட்டுல போய் நம்ம இருந்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரின்ற மாதிரி சுஜாதா கூட போறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. நான் அப்பப்போ உன்னை வந்து பாக்குறேன்ற மாதிரி மாமனார் சொல்றாரு. இப்ப சுஜாதா வீட்டுக்கு இவங்க வந்துடுறாங்க. அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. சுஜாதா வீட்டுல சும்மாவே இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சுஜாதாவை பொறுத்த வரைக்கும் டீச்சிங்லாம் வந்து சொல்லி தந்துட்டு இருக்காங்க. நானுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், ஏதாவது வேலை மாதிரி எனக்கு நீங்க தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னும் போது சரிம்மா நீ இந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் இவங்க தர ஆரம்பிக்கிறாங்க. அது மூலியமா இவங்களுக்கு வருமானம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படியே மாசம் ஓட ஆரம்பிக்குது. நடுவுல மாமனார் மட்டும் வந்து பாக்குறாரு. வீட்டுல இருக்கவங்களோட மனசை வந்து இந்த மாமனாரால மாத்தவே முடியல. ஏன்னா வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் எதுக்கு அவ வீட்டுல இருக்கணும், பையனே போயிட்டான், அவன் எதுக்காக இருக்கணும், அவன் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு முடிவுல எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியேதான் ஓடிட்டு இருக்கு. இப்படி ஓடிட்டு இருக்கும் போது எல்லா இடத்தையும் கிளீன் பண்றாங்க. அதாவது வந்து இறந்து போன ஆரவோட ரூம் எல்லாம் கிளீன் பண்றாங்கல்ல, அப்படி கிளீன் பண்ணும்போது இவங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுல ஆரவோட டைரி கிடைக்குது. அந்த டைரியில வந்து அவர் எல்லா மெமரிஸும் எழுதி வச்சிருக்காரு. அதை வந்து சரி படிக்கலான்ற மாதிரி வீட்டுல இருக்க அம்மா வந்து அதாவது மாமியார் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கும் போது அவர் காலேஜ் டைம்ல இருந்து எழுதுறாரு போல. காலேஜ் டைம்ல இருந்து எல்லா விஷயத்தையும் எழுதுறாரு. அதை வந்து சிரிக்கிறாங்க, ஒரு மாதிரி கவலையோட படிக்கிறாங்க. இப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க.
ஸோ ஒய்ஃப் என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என் லைஃபே நிறைய மாறுச்சு. என் ஒய்ஃப் வந்து 2-3 மாசத்துல எனக்கு வேலையில ஒரு சிக்கல் வந்தது. அப்போ வந்து அவ போட்டு வந்த நகையெல்லாம் எனக்கு வச்சு தந்தா. வீட்டுல வந்து அதெல்லாம் சொல்ல வேணான்ற மாதிரி வீட்டுல சொல்லாமையே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணா. எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணா. அதே மாதிரி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன ரெடி பண்ணதெல்லாம் அவ தான் பண்ணா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்கள புகழ்ந்து எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தா. அதே மாதிரி இப்போ வந்து நான் உடம்பை கெடுத்துட்டு இருக்கேன், இந்த மீட்டிங்னு உடம்பை கெடுத்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க, நீங்க வந்து நைட்டுனா அங்கேயே படுத்துட்டு வாங்க, நீங்க எதுக்காக நைட்லாம் வந்துட்டு இருக்கீங்க, இப்படி வராதீங்கன்ற மாதிரி என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருக்கா. இதை மட்டும் என்னால மாத்திக்க முடியல, நான் சீக்கிரமே இந்த விஷயத்த மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் டைரியில எழுதியிருக்காரு. இதெல்லாம் படிக்கிற மாமியாருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இப்பதான் இந்த மாமியார் விமலா தேவியை பொறுத்த வரைக்கும் மருமக மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்றது தெரிய வருது. நம்ம தேவையில்லாம மருமகளை ரொம்ப பிளேம் பண்ணிட்டோமோ, ஏன்னா வந்து நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கணும்னு நினைச்சோமோ அது எல்லாத்தையும் இவ சொல்லியிருக்கா, பையனே அதை டைரியில எழுதி வச்சிருக்கானே, இது நம்ம புரிஞ்சுக்காம ரொம்ப பேசிட்டோம், இப்ப எப்படி அவளை திரும்பி போய் நம்ம கூப்பிடுறது, நம்ம இறங்கி போய் கூப்பிடலாமா வேணாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நந்தினி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் இப்பதான் வந்து ஆரோட டைரி எடுத்து படிச்சேன், அதுல இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கான், நம்ம தேவையில்லாம சியாவை ரொம்ப பேசிட்டோமோன்னு தோணுது அப்படின்னும் போது நந்தினியும் கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. ஆனா நந்தினியை பொறுத்த வரைக்கும் விமலா தேவி அளவுக்கு ஃபீல் பண்ணல. ஏன்னா அவ திரும்பி வரதுல பெருசா நந்தினிக்கு விருப்பம் கிடையாது. ஆனா விமலா தேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டோம், தேவையில்லாம நிறைய பேசிட்டோம், நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட இதை சொல்லலான்னு கொஞ்சம் கொஞ்சமா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் அவளை பொறுத்த வரைக்கும் இப்ப சுஜாதா கூட தான் சேர்ந்து இருக்கா. இப்ப அவளுக்குன்னு ஒரு வேலையை பார்த்திருக்கா, சின்ன சின்ன வேலைலாம் பார்த்து ஒரு வருமானத்தை சேகரிச்சிட்டு இருக்கா. நீ வந்து இறங்கி வந்து அவகிட்ட மன்னிப்பு கேளு, திரும்பி நம்ம கூடயே கூட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு வரேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நந்தினியோட மனசும் மாற ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து அம்மா பேசி வந்து அந்த மூத்த பையன் ராகவோட மனசை மாத்துறாங்க, நந்தினியோட மனசை மாத்துறாங்க. ஆமா நம்ம தான் தேவையில்லாம அவளை ரொம்ப பிளேம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமா சேர்ந்து பார்க்கலான்ற மாதிரி சுஜாதா வீட்டுக்கு வந்து அங்க இருக்க அந்த மருமகளை பாக்குறாங்க. நாங்க பண்ணது தப்பு தான், உன்னை புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் பேசிட்டோம், நீ திரும்பி வந்துருன்ற மாதிரி சியாவை வீட்டுக்கு கூட்டு வராங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வரத அக்கம் பக்கத்துல இருக்க சிலர் பாக்குறாங்க. திரும்பி இவங்க சேர்ந்துட்டாங்க போலன்னு நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இப்ப சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்காங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்குள்ள நிறைய ஒத்துமைலாம் வர ஆரம்பிக்குது. அதே சமயம் சியாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நம்ம தனியா ஒரு வேலையை பார்க்கலாம், நம்மளும் வந்து இந்த குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி தனியா அந்த வேலையை இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப குடும்பமா எல்லாருமே சேர்ந்து ஒத்துமையா இருக்காங்க. இதோடய இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ சஜஷன்ல போய் காட்டும். திரும்பி வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.